வணக்கம். நான் சைதை மீனா. இது சினிமாவில் கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில்தான் இன்பம் என் தோழா என்று பாடின எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரானதுக்கு பிறகு கல்விக்காக என்னென்ன செய்தாருங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சென்னையில் மருத்துவத்திற்காக ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை அப்போதைய ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனும் எம்ஜிஆர் அவர்களும் தான் திறந்து வைக்கிறதா இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எம்ஜிஆர் 87 இறந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி வெங்கட்ராமன் மட்டும்தான் அதை திறந்து வச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90களில் இருந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னே அது குறிப்பிடப்பட்டு வருது. இது போக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசனார் பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், கொடைக்கானல் மதர் தெரசா பல்கலைக்கழகம், இதெல்லாமே எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்ததுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை, மதிய உணவாக இருந்ததை சத்துணவாக ஆக்குனது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு தரம் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியம்மாவும் ஒரு சிறு குழந்தையும் காலில் செருப்பு இல்லாமல் அங்கங்கே நிழலில் நின்று போகிறத பார்த்துட்டு தன் கூட வந்திருந்தவங்க காலில் இருந்த செருப்பெல்லாம் கழட்டி தர சொல்லி உதவியாளர்கிட்ட கொடுத்து அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. நமக்கு இப்படி கொடுத்து உதவுறது யாருன்னு அந்த பெரியம்மா நிமிந்து பார்க்கும்போது எம்ஜிஆர் கார் கண்ணாடியை இறக்கி அவங்கள பார்த்து கையசிச்சிருக்காரு. கிடைக்காத தரிசனம் கிடைச்ச மகிழ்ச்சியில் அவங்க அவரை கும்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறவுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு செருப்பு, இலவச செருப்பு வழங்கினார் அவர். அதுவும் பத்தாது, எழுத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க சில எழுத்துக்களை. அந்த மாதிரி சீர்திருத்தம் செய்த எழுத்துக்களை வைத்து எழுதுகிற நூல்களை மட்டுமே அரசு கொள்முதல் செய்யும் சொல்லி அறிவித்தார். அது தமிழுக்கு எம்ஜிஆர் செய்த மிக பெரும் தொண்டு. காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா பல்கலைக்கழகமும் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1ஆவதுல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. பாஸா ஃபெயிலாங்கிறது 1லேருந்து 5 வரைக்கும் அந்த ஃபெயிலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லா பிள்ளைங்களும் பாஸ் தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொண்டு வந்ததும் அவர் தான். அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னையே சொல்லலாங்க. நான் 1ஆவதுலேயே 2 வருஷம் படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். 1ஆவதுல 2 வருஷம் மறுபடியும் ஒரு வருஷம் படித்தேன். அந்த காலத்தில் படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாதுங்க. என்ன 1ஆவது 2ஆவதுலேயே ஃபெயில் ஆச்சுன்னா இதுக்கு படிப்பும் வராது ஒன்றும் வராதுன்னு சொல்லி எதையாவது மாடு கண்டை மேய்க்க விட்டுருவாங்க. இல்லைன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு நிலை வராமல் 1லேருந்து 5 வரைக்கும் ஃபெயிலுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் ஆல் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்ததும் அவர் தாங்க. இது போக பியூசி SSLCன்னு இருந்ததெல்லாம் +1 +2 ஆக்குனதும் அவர் தான். இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் நானும் வாங்கியிருக்கிறேன் அந்த புத்தகங்களை. அப்புறம் குடிநீர் வசதி, பேருந்து இல்லாத கிராமங்களுக்கு பேருந்து வசதி, பிள்ளைங்க நடந்தே அக்கம் பக்கத்து ஊர்களுக்கு பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர். விதவைகளுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் நிதி உதவியாக கிடைக்க செய்தவர். என்ஜினியர் படிப்புங்கிறது ஒரு டாக்டர் படிப்பு மாதிரி அந்த காலத்தில் கிராக்கியாக இருந்த காலத்தில் தனியார் என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்து எல்லாருடைய அந்த என்ஜினியரிங் கனவை நனவாக்கி இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் இருக்கிறார்னா அதுவும் மக்கள் திலகம் செய்த ஒரு விஷயத்தால் தான். அரசு கோட்டாங்கிறதுல ஏழை பிள்ளைங்களும் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அது ரொம்பவுமே உதவியாக இருந்தது. 87 பல்கலைக்கழக திறப்பு விழாவுக்கு வந்த அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அவருடைய இறுதி யாத்திரையில் கலந்துக்கிட்டது தான் சொல்ல ஒண்ணாத சோகம். 87 டிசம்பர் 24 அந்த தங்க தலைவன் இழந்து தவித்த நேரம். இன்னைக்கு அந்த அலைகடல் பேரிரைச்சலுக்கும் மத்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற திரு NG ராமச்சந்திரன் அவர்களுக்கு நாம் என்னென்னைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
தூங்கும் மன்னவன் தூங்கட்டுமே, தொடரும் கனவுகள் தொடரட்டுமே. செல்லக்கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.